ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஞானம் அடைந்த மனுஷனை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது. என்னுடைய குரு எனக்கு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு யூடியூப்ல வர்றவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சவங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்தவங்களாம் ஞானம் அடைஞ்சவங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என் குரு எனக்கு சொன்ன விஷயத்த உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். அவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சவங்க கிடையாது. ஞானம் அடைஞ்சவங்க எப்படிப்பட்டவங்க, இப்படியா இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட அன்பு அவங்க கிட்ட இருக்கும். அன்பு அன்பு என்கிட்ட கூட தான் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க கிட்ட எப்படி இருக்கும்னா, ஈக்குவலா இருக்கும். ஞானம் அடைந்த மனிதர்களிடம் அன்பு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அவர்கள் இப்போ உதாரணம், ஒரு எக்ஸ் இருக்கார், ஒரு ஞானம் அடைஞ்சு, இப்போ உதாரணம் புத்தர் இருக்கார் அப்படின்னா, புத்தர் தன்னுடைய தாயையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பார், தன்னுடைய சீடனையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பார், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பார். ஒரே மாதிரியான அன்பு அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ உதாரணம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் குழந்தையும் நீங்கள் ஒரே மாதிரி நேசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைய நேசிக்கிற அந்த நேசத்தை மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தையும் ஒரே மாதிரி நேசிக்கிறீங்களா? நேசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சவங்க. இல்லைன்னா இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள்.